நல்ல மனிதர். இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் ரிப்பன் கட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் இருந்துட்டாரு இல்லத்தப்ப அந்த ஷெட்யூல் நானும் ஃபோன் போட்டேன், எடுக்கல அவர். அந்த டைம் பார்த்து ஓடி பண்ணிட்டு போகிறேன்றாரா. ஸோ அந்த வாழ்த்துக்கள் சாருக்கு, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் தானே? ஆமாம் சார். ரெண்டு விஷயம் சொல்லணும். இல்லை இன்னும் வந்து எண்ணி துணிய கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது எழுத்து. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா ஸோ அதை விடாமுயற்சியோடு கம்ப்ளீட் பண்ணணும். எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியுன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்ஷன் பிளான் போட்டு அது மாதிரி போயிட்டே இருந்தோம்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் ஒரு நல்ல உதாரணம் அப்செட். ஒரு 2-3 விஷயம் பார்த்தோம். அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சார் எனக்கு டார்கெட் இது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அவரோட சொந்த விஷயம்ன்றது கிடையாது, மற்ற எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்குது. ஓகே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அவரை பற்றி சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிட. ஓகே. இந்த 2 திருக்குறளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த 2வது திருக்குறள்லையுமே நிறைய இடத்துல அவர் வந்து அந்த ஈடுபாட்டோடு செய்கிறதுனால என்னென்னா, இன்றைக்கி அறிமுகப்படுத்தின நிறைய ஆளுங்க சார் இவங்க எங்கால் கிடையாது, இவங்க எனக்கு சார்ந்தவர் கிடையாது, அவங்க கிடையாது, எல்லோரும் மனிதர்கள் தான். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் எப்படி வேணாலும் சாடி ஓடுவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட வந்தவங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கிறதா பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் நின்று அவர் சார்பாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த 2 திருக்குறளுமே இவருக்கு ஒரு சில உதாரணத்தை கொடுக்குற மாதிரி தோணுது. ஸோ இதே சப்போர்ட்டு நம்மளோட தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணுன்னு நான் இவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இவர் அது மாதிரி செய்வார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அவருக்கு அது மாதிரி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்காரு. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தொழிலாளியும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்தெந்த இடத்துலையும் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா வரவேற்று இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றி. Thank you.